காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பான்னு. நேற்று நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாகும் தருவாயில கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சுக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும். என்ன பண்றது, செருப்பெல்லாம் பிஞ்சா தூர போட்டுறோம். அது பத்திரமா பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரு. எதனால போட்டு கொடுத்தாரு? அவருக்கு ஏசி போட்டா உடம்பு அலர்ஜி ஆயிரும். காமராஜருக்காகவே ஏசி போட்டிருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக நீ எதெல்லாம் போட்டிருப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, காமராஜர் எதிர்கட்சி தலைவர், ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தவர். அவர் கன்னியாகுமரிக்கு வரும் பொழுது கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் சொந்த நாடாருக்கு ஓட்டா இல்லை வந்த நாடாருக்கு ஓட்டா, சிவகாமி மகனுக்கு ஓட்டா, மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்படா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பான்னு ஒரு மான தமிழங்க கலைய எங்களை தவிர. அவர் நாடார். எதை நாடார்? மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடார். அதனால் காமராஜர் நாடார். அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு. கருணாநிதி ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவுல காமராஜரை கைது பண்ண போனாங்களாம். கருணாநிதி கூப்பிட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட, நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும், திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும். உன் சொந்த கட்சிக்காரன் டவுசரோட அவுத்து மிஸ்ஸாவுல தூக்கி உள்ள வச்சாங்க. அதை காப்பாத்த வக்கில்ல. வாயிலே மிதிச்சாங்க ஸ்டாலின், அதை காப்பாத்த வக்கில்ல. இவரு காமராஜரை காப்பாத்தினாரா? எதுக்கு இந்த கூட்டத்தை பதிவு பண்றனா? இப்படித்தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள். சீமான் ஒருத்தன் இல்ல, இந்த பகுதியில் அண்ணன் வினோத்னு ஒருத்தன் இல்ல, நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லன்னா, MC ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அது யாருக்குமே தெரியாதும்பாங்க. அது ரெண்டு பேருக்குமான ரகசியம், அது வெளியே சொல்ல முடியாதும்பாங்க. அயோத்தாச பண்டிதர் இப்படித்தான் ஒரு முறை அப்படித்தான் அவர் அண்ணாவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டார், பேசவே இல்லைன்றாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.